வணக்கம் உறவுகளே. இன்றைய நாளில் நாங்கள் சில காரியங்களை குறித்து முக்கியமான இளைஞர் சார்ந்த அரசியல் விவகாரங்கள் குறித்த காரியங்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொளியில். அத்தோடு தமிழரசு கட்சியினுடைய பாதிப்புகளை நிமித்தம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய எதிர்காலத்திலே அவர்களுடைய பின்னடைவுகள் பாதிப்புகளை குறித்து இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய இந்த காணொளியிலே முக்கிய விடயமாக நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்று சொன்னால், கடந்த வாரத்திலே தமிழரசு கட்சியிலே முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய அந்த தீர்மானம் என்பது ஒரு பெரும்பான்மையான ஒரு தீர்மானமாகவும் இருக்கவில்லை. முக்கியமான தீர்மானம் எடுக்கின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அந்த கூட்டத்திலே பங்கு கொள்ளவும் இல்லை. அநேகமானவர்கள் அதிலே கலந்து கொள்ள இருக்கவில்லை என்பது யாவரும் அறிந்தவை. ஆனாலும் உபதலைவர் செயலாளர்களினால் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் உபதலைவர் அந்த கூட்டத்தில் பேசவும் இல்லை, கதைக்கவும் இல்லை, மௌனமாக வாயை மூடிக்கொண்டு இருந்து போட்டு தான் கதைக்கையில் கட்சி யாப்புகளின்படி இந்த கூட்டத்தை நான் தலைமை தாங்கி நடத்தினேன்னு சொல்கிறார். அந்த 3 எழுத்தில் வர்ற ஐயா இருக்கார், வடமாகாணத்தில் அவரை தெரிஞ்சு வச்சிருக்கு. அந்த ஐயா சொல்கிறார், கேட்டுக்கொள்ளுங்க வடிவா, தான் எதுவும் பேசல, கதைக்கையில். ஆனால் இந்த ஜாப்புகளின் படி தான் இந்த கூட்டம் நடந்தது. 26 பேர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆதரவாக எதிராக 6 பேர் வாக்களிச்சிருக்கணும். மிச்சவர்கள் அதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கணும். அப்போ இது ஏற்கனவே திட்டமிட்டு எடுத்து கொண்டு வரப்பட்ட முடிவு. அங்கே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் இங்கே தலைவரும் இல்லாத போது ஒரு முக்கியமான ஒரு தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற போது அப்படியான ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பதாக எடுத்திருக்கிறோம். நம்ம அநேக முக்கியமான ஆட்கள் முக்கிய தீர்மானம் எடுக்கின்ற போது இருந்திருக்க வேணும். மற்ற தலைவருக்கு இந்த விஷயம் சார்ந்து இதை பற்றி நாங்கள் என்ன தீர்மானம் தான் என்றதை எந்த விதத்திலையும் சொல்லல. கடைசி சொல்லியாது இருக்கலாம், டெலிஃபோன் எடுத்துட்டாலும் கதை சொல்லியிருக்கலாம். நாங்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய முக்கிய தீர்மானம் இன்றைக்கு எடுக்க இருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாங்கள் சஜித் பிரேமதாசா எங்களோட சில விடயங்களுக்கு இணங்கி இருக்கிறார் என்று சொல்லிச்சுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எழுத்து மூல ஆவணங்களாக கைச்சாத்திடப்பட்டு இருக்கிறீங்களா? அந்த அறிக்கையை தலைவருக்கு சொல்லி இருக்கிறீங்களா? தலைவருக்கு அப்படி ஒன்றும் சொல்லவும் இல்லை, அறிவிக்கவும் இல்லை. டெலிஃபோன் எடுத்து கூட சொல்லல, இப்படி ஒரு தீர்மானம் இருக்குது, இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் கதைக்க போகிறோம் என்றது. அப்போ தமிழரசு கட்சியில் இந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு அவர் யார்? தலைவரா, செயலாளரா, தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளரா, அல்ல வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் இலங்கை அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளையும் சந்திக்கிறதுக்காக விசேட ஒரு இணைப்பாளரா அவர்? அப்போ மக்கள் சரியாக இதை புரிஞ்சு கொள்ளணும். மக்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் மக்களை வெறும் தமிழரசு கட்சி என்னது மக்களுக்காக கட்சியா, கட்சிக்காக மக்களா? மக்கள் எனவே இந்த முறை சரியான விழிப்பாக இருக்கிறாங்க. மக்கள் சரியான ஒரு பாடம் படிப்பிடம். சரி, இவ்வளவு தீர்மானத்தையும் எடுத்தீங்க, எந்த ஒரு உடன்படிக்கையும் கைத்தாத்திடப்பட்டதாக பகிரங்கமாக மக்களுக்கு அறிவிக்கல. அதை விட்டுட்டு தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு கூட்டணியாக இணைந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிற போது நீங்கள் போய் அங்கே பாராளுமன்றத்தில் போய் நின்று நீங்கள் தமிழரசு கட்சியா ஐயா, இலங்கை சிங்கள அரசு கட்சியா, இலங்கை தமிழரசு கட்சியா, அல்லது இலங்கை சிங்கள அரசு கட்சியா இது? அப்போ நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க, ஏற்கனவே 10க்கு வந்துட்டீங்க, 10 நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த முறை அந்த 10ல் 5 இருக்குமான்றது சந்தேகம். நீங்கள் 5 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு வருவீங்களான்றது மிக மிக சந்தேகம். ஏனென்று சொன்னால், உங்களை மக்கள் நம்பி தெரிவு செய்து மக்கள் பிரதிநிதியாக விட்டது சிங்கள அரசுக்கு போய் அங்கே நின்று நல்லா பாடுறதுக்கு. தமிழர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் போய் நின்று கதைக்கிறீங்களே. உங்களுக்கு தமிழர்களுக்கான
எதிரான கருத்துக்களை வந்து பாராளுமன்றத்தில் போய் கதைப்பதென்பது நியாயமான விடயமா? அப்படி நீங்கள் தமிழரசு கட்சியில் நீங்கள் முக்கிய பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக இப்போ பாராளுமன்றத்தில் பேச வலிக்கிட்டுட்டீங்க. நீங்கள் தமிழ் மக்களுடைய குறை நிறைகளை தேவைகளை தமிழ் மக்களுடைய பேச வேண்டிய காரியங்களை தான் நாடாளுமன்றத்தில் கதைக்கணும். இன்றைக்கு இந்த சிறையில் இருக்கணும் 30 வருஷத்துக்கு மேலாக இன்றைக்கு வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கணும் என்ன தமிழ் அரசியல் கைதிகள். இந்த விடயங்களை பேச காணல இதண்டையில் இப்போ போய் நீங்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து தமிழ் ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்தியது மகா பெரிய தவறு, அதை இதன்று சொல்லி பாராளுமன்றத்தில் போய் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் வந்து இங்கே வடக்கில் வந்து கதைக்கணும், சுரேஷ் பிரேமச்சந்திரனோட கதைக்கணும், சி.வி. விக்னேஸ்வரனை கூப்பிட்டு கதைக்கணும், இந்த தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்க இந்த கூட்டணியில் உள்ள முக்கிய பிரதிநிதிகளை கூப்பிட்டு இங்கே வாங்க தான் பிரச்சனை, இப்படியான அரசியல் விவகாரங்கள் இருக்குது, இன்னென்ன அரசியல் விஷயங்களை வந்து நாங்கள் கைச்சாத்திட்ருக்கோம், இந்த விஷயங்களுக்கு சஜித் பிரேமதாஸ் எங்களோடு இணங்கி வந்திருக்கிறார். ஆனபடியான நாங்கள் இப்படியான விஷயங்கள் இருக்கிறபடியினால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் இதை நாங்கள் விட்டு சஜித்துக்கு ஆதரவளித்து எங்களுக்கு முக்கியமான தீர்மானங்கள் இருக்குன்று பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் வந்து தன்னிச்சையாக வந்து இந்த முழு தமிழ் மக்களின் முடிவாக இதை கொண்டு போய் நீங்கள் சேர்க்க முடியாது. ஆனபடியால் தமிழ் மக்கள் வந்து நீங்கள் அந்த 50 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்களேன் இந்த தமிழரசு கட்சியில் மத்திய குழுவில், ஆனால் இந்த 50 பேர் தான் சஜித்துக்கு வாக்களிக்க போகிறீங்க. நீங்களாகவே தமிழ் ஜனாதிபதி வேட்பாளருடைய வாக்கு பலத்தை உங்களோட இந்த முடிவினால் மக்கள் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் திரு அரியநேந்தன் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற வாக்கு எண்ணிக்கை வீதத்தை அதிகரித்து கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆனால் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் படிப்பினம். இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அடுத்ததாக நீங்கள் சந்திக்க இருக்கின்ற மிக பெரும் விளைவை சந்திக்க இருக்கின்றீங்க. தமிழரசு கட்சி இதுக்கு பிறகு நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைஞ்சு ஒரு தமிழரசு கட்சி அண்டு 2 அணியாக வந்து நீங்கள் சிங்களம் உங்களை பார்த்து சிரிக்குது ஐயா. சிங்கள மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள், சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள். தமிழர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல், தமிழர்களுக்குள்ளேயே ஒரு ஐக்கியம் இல்லாமல் நீங்கள் போய் நின்று இப்படி கதைச்சி பேசி தமிழ் மக்களையே குற்றங்கூறி குறகூறி உங்களோட இந்த நாடக நடிப்புகள் எல்லாம் வந்து மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த முறை வந்து உங்களுக்கு சரியான பாடம் படிப்பினம். இப்போ இந்த முடிவின் நிமித்தமாக நீங்கள் தமிழரசு கட்சியில் 2 நாடாளுமன்ற உறுப்பினரை வடமாநிலத்தில் இழந்துட்டீங்க. அதை நினைச்சு கொள்ளுங்க. கண்டிப்பாக அது உறுதி செய்யப்பட்டுட்டது. டாக்டர் அர்ஜுனா எடுத்த முடிவின் நிமித்தம் டாக்டர் அர்ஜுனாவோட மயூரன் சிவபிரகாசம் இவர்கள் 2 பேரும் அடுத்த முறை தேர்தலில் போட்டியிடுவார்களாக இருந்தால் தமிழரசு கட்சி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழக்கும், எந்தவித சந்தேகமில்லை. இன்னும் அநேக இதுகளை இழக்கிறதுக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கிறீங்க. மற்ற தமிழரசு கட்சியினுடைய ஒற்றுமையை குலைச்சிட்டீங்க. உங்களை வந்து மக்கள் நம்பி மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்து தண்டி வைக்க நீங்கள் செய்த வேலைகள் வந்து மிக பிழையான காரியம். இன்னொருத்தர் அங்கே கிழக்கிலேருந்து துள்ளி குதித்து கொண்டு அவரும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். ஏன் நீங்கள் வந்து இப்படியான இந்த மக்களுக்கு எதிரான பிரச்சனையை மக்களை போய் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து நீங்கள் பேசுகிறீங்க. அது மிகப்பெரிய தவறு, அது மன்னிக்க முடியாத குற்றம். நீங்கள் வந்து அப்படி பேசக்கூடாது. நீங்கள் தமிழ் மக்களுடைய உங்களுக்கு ஆக தெரிஞ்சது அந்த மயிலத்தமடு மண்ணகழ்வு, அந்த அம்பாறை கல்முனை பிரச்சனை, மற்றது அந்த இல்மெனைட் பிரச்சனை, இதுகள் தான் உங்களுக்கு அந்த இதை தவிர நீங்கள் வேறு என்னத்தை தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை சார்ந்து நீங்கள் இந்த விஷயங்களை அங்கே கிழக்கில் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் இப்படியான முடிவுகளை வந்து எடுக்கிறது வந்து மிக தவறு. தமிழரசு கட்சி வந்து ஒரு பாரம்பரியமாக இருந்த தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய கட்சி. ஏற்கனவே நீங்கள் அதுக்குள்ளே இருந்து செல்வம் அடைக்கலனாலையும் சித்தார்த்தனையும் வந்து வெளியே தள்ளிட்டீங்க. அப்போ கட்சியை பிரித்தது கட்சி தலைவருக்கு எதிராக வந்து தமிழரசு கட்சியினுடைய தலைவருக்கு எதிராக வழக்கு போட்டதெல்லாம் இப்போ அம்பலமாயிட்டு தானே. அப்போ இதுக்குள்ளே இருந்து உங்களோட சதி விளையாட்டுகளை நீங்கள் காட்டிக்கொண்டு இருக்கிறீங்க என்ன. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நிலைக்காது. நீங்கள் போய் அங்கே நின்று பாடுறதுக்காண்டி தமிழ் மக்கள் முழுக்க சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பினம் என்று சொல்லி இல்லை. தமிழ் மக்கள் எல்லாம் ஏக பிரதிநிதியாக ஒரு முடிவெடுத்து
திரு அரியநேந்திரன் அவர்களுக்கு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள். அவர்களுடைய வாக்கு பலத்தை நீங்களே பலப்படுத்தி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து வரும் காணொலியில் அநேக காரியங்களை நாங்கள் பார்ப்போம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.